மனமார்ந்த வந்திருக்கும் நண்பர்களுக்கு, திருக்குறள் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரமம் பாராது, வாரம் தவறாது இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தும் பரதன் அவர்களின் உழைப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருக்குறளின் இருக்கும் பற்றின் காரணமாக முறையாக இன்று வந்து ஆழ்ந்த மனதோடு நல்ல பல கருத்துக்களை கேட்டு வாரந்தோறும் செல்லும் அன்பர்களுக்கு என் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் சிறப்புற நடக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இயக்கம் என்றும் உடும்பை தரும் மலனிசை ஏறினால் மாழடி சென்றார் நிலனிசை நீண்டு வாழ்வார். நன்றி, வணக்கம். திருக்குறள் உலக சிகிச்சா இருந்தாலும் நல்ல கீர்த்தியோடு வரக்கூடிய தம்பி, நல்ல வேலையை செய்து தம்பி இளைஞர் சொல்றதுக்கு வாழ்த்து சொல்லி அடுத்து யுவா. அன்பிலதனை போல கல்வி அன்பிலதனாரம் கேள்வி விளைச்சல் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ராமலிங்கம் எழுத்துக்கள் எண்ணி பாருங்க. 7 எழுத்து. ஆக ஆன்மீக துறையில ஒரு மனித தெய்வமாக நடமாடி எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிக்க வேண்டும், இது பாரபட்சம் கூடாது என்று வாழ்வு காட்டி சிறப்புடைய பாடல்களை எழுத்து. அதை போலவே ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம். இயற்கையிலும் பாருங்க, மலைகள் 7, கடல்கள் 7, வானவில்லின் நிறம் 7, மண்டலம் சப்தரிஷி மண்டலம், சப்தம் சப்தரிஷி என்று சொன்னால் 7 மண்டலம். அதுபோல கண்டங்கள் 7, உலகத்தில் இருக்கிற கண்டங்கள் 7. இப்படி இயற்கையிலும் சரி, இப்படி நான் சுட்டிக்காட்டி போல ஒரு துறையும், அதுபோல நடிப்பு துறைய, அரசியல் துறையை எடுத்துக்கிட்டா மகாத்மா காந்தி, அவர் பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இருந்தாலும் உலகில் அனைவராலும் உச்சரிக்கக்கூடியது மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்ற திருநாமத்துடைய எழுத்துக்களை எண்ணி பாருங்கள், 7 எழுத்துக்கள் இருக்கும். இந்திரா காந்தி எண்ணி பாருங்க, 7 எழுத்து இருக்கும். அதுபோல நடிப்பு துறையில, கலைத்துறையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அந்த சிவாஜி கணேசன் அந்த எழுத்துக்களை எண்ணி பாருங்க, 7 எழுத்துக்கள் இருக்கு. இதை நான் யாரும் ஒரு புத்தகத்தில் எழுதி சொல்லல, தனிமையில் இருக்கிற பொழுது ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திப்பேன். அப்படி சிந்தித்ததிலே உதயமானதுதான் இந்த ஒரு சிற்றறிவு. இதை நான் பெருமையா பேசிக்கல, நானா இயற்கையில பார்த்தேன், இது பூரா 7 இருக்கு. அது மாதிரி உயர்ந்த நிலையில ஒவ்வொரு துறையிலையும் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய திருநாமங்களை பார்க்கிறேன், அவையும் 7ஆக இருக்கின்றது. ஆக திருவள்ளுவரை வச்சுட்டு இதையெல்லாம் ஆராய்ச்சி. ஆக இந்த 7 என்ற எண் அதிர்ஷ்டமாக உள்ளது. அவை பேரால் வைத்திருப்பவர்கள் சிறப்படைவார்கள். அந்த அடிப்படையில் வள்ளுவர் காலம் எந்த ஒரு இல்லாமல் இறைவனுடைய ஞானத்தால் அந்த இலக்கணத்துல ஒரு குறைவுட இதுவரைக்கும் திருக்குறள்ல யாருமே சொன்னது கிடையாது. அதை பின்பற்றித்தான் பாராட்டித்தான் எழுதியிருக்காங்களே ஒழிய திருக்குறள் 1330 பொருட்காப்பையும் எந்த குறைபாடும், எந்த ஒரு தமிழ் தெரியாத படித்தவங்க அந்த காலத்தில் அவர் இயற்றினாலும் பல பல குறைகளை கண்டுபிடித்து சொல்லுகிற காலம் இந்த காலம். ஏதாவது குறை இருந்தால் விடுவாங்க, அவர்களும் பெரிய ஆளாக நடப்பாங்க. முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அந்த திருக்குறள்ல பெருமையைத்தான் உணர முடியும், அதனுடைய சிறப்பைத்தான் உணர முடியும். அப்படி நம் மனித குலம் சிறப்பாக வாழ்வதற்கு என்னன்னா
அந்த உருண்டன் மண்ணை சலிச்சு 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 எடுத்து கசல் பூரா போயிடும். கடைசியில தங்கிறதுனால அது தங்கம்னு பேரு. அந்த தங்கங்கள் தான் இங்கே வந்திருக்கின்ற தங்கங்கள். ஒவ்வொன்றும் தங்கம் வந்திருக்க எல்லாமே தங்கங்கள் என்பதை ஐயாவுக்கு சொல்லி அடுத்து வெண்மணி. உயிரின் ஓங்கப்படும் அன்றே மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது நன்று. மிகுந்த பண்பாளர் கோவாளர் அவர்கள், அவருடைய புதல்வர் நல்ல தினமணி ரசிகர் அலைஞர் அவர்கள் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சுதான் முதல் அரங்கேற்றம் பேசுகிறேன். இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அங்க ஆரத்தி பாட்டு வாழ்த்து பேசுறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பண்பாளர் பெரியவர் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர், எனக்கு 70 வயது ஆகிறது. என்னுடைய நண்பர் பாரதன் அவர்களுக்கும் 70 வயது ஆகிறது. அதனால் நண்பர் என்றே சொல்லலாம். மற்றும் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, ஒரே ஒரு சகோதரி தங்கை அவர்களே மற்றும் குழந்தைகளே, பள்ளிக்கூடத்திற்கு மழைக்கால் கூட ஒரு காரணம் தான் என்று சொல்வார்கள். ஆனால் நான் பாரதி இலக்கிய பேரவை என்ற பல்கலைக்கழகத்தில் தமிழ் நன்றாக வாசிக்கக்கூடியவன், தமிழ் மேடை பேச்சை கேட்கக்கூடியவன் என்ற அடிப்படையிலே கம்பத்திலே அமைந்திருக்கின்ற பாரதி என்ற தமிழ் இலக்கிய பல்கலைக்கழகத்தில் நுழைந்திருக்கின்றேன். நான் சொல்ல வருகின்ற உதாரணம் சரியாக கூட இருக்கலாம், ஆனால் முழுமையாக பொருந்தாமல் இருக்காது. ஓரளவு ஒரு 60% 70% பொருத்தமாக இருக்கும். யாருக்காவது துன்பம் செய்துவிட்டு உன்னுடைய சகோதரனுக்கு, யாருக்காவது உன்னுடைய உனக்கு தெரிந்தவனுக்கு ஒரு தீங்கிழைத்து விட்டு என்னை வந்து பார்க்காதே என்று நபிகள் நாயகம் தன்னுடைய தூதுவர் அல்லாஹ் தெய்வம் தன்னுடைய தூதுவர் நபிகள் நாயகம் கருத்துரை போதித்தான். அது இருக்கட்டும், அது இஸ்லாம். தேவாலயங்களில் மின்விளக்குகளும் ஏற்றப்படும், மெழுகுவர்த்தியும் மனிதர்களால் மெழுகுவர்த்தி தீபங்களும் ஏற்றப்படும். அப்பொழுது மேரி மாதாவின் முகம், இயேசு கிறிஸ்துவின் முகம் இன்னும் அழகாக இருக்கும். மெழுகுவர்த்தி தீபங்கள் மூலமாகவும் மின்விளக்குகள் மூலமாகவும் மீண்டும் அழகாக தெரியும். அது மாதிரி இது இந்துக்கள். சிவனுடைய கோயில்களில், பெருமாளுடைய கோயில்களில் சிவனே போற்றி என்று சமஸ்கிருதத்தில் பிரார்த்தனை செய்வது மாறி தமிழ் மொழியால் பிரார்த்தனை செய்கின்றவர்கள் சிவனே போற்றி, தென்னாட்டுடையவனே போற்றி என்று இறைவனை வழிபடுவது இந்துக்கள். இந்த மூன்றையும் நீங்கள் லாபத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அக்டோபர் 2ஆம் தேதி சுருளி அருவியிலே காந்தி மகானுடைய 157வது பிறந்த நாளில் அவர் அஸ்தி, அவருடைய சாம்பல் கரைக்கப்பட்ட இடத்தில் என்னுடைய அருமை நண்பர் மூலமாக நாங்கள் அவருக்கு அந்த இடத்தில் ஒரு நினைவு செலுத்த போயிருக்கோம். அப்பொழுது என்னுடைய அருமை நண்பர், உலகத்தில் சமாதானம் நிலவ வேண்டும், உலகத்தில் நட்பு சமாதான புறாக்கள் பறக்கப்பட வேண்டும், நட்பு நீடிக்க வேண்டும், மனிதர்களிடையே அன்பு பரிமாறப்பட வேண்டும் என்று என்னுடைய நண்பர் முன்மொழிய நாங்கள் எல்லாம் அதை வழிமொழித்தோம். இதை எதுக்காக சொல்கின்றேன் என்றால், மனிதர்கள் இந்துக்களாக இருக்கிறவர்கள் மனிதர்கள், இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் மனிதர்கள். நான் முதல் சொல்ற உதாரணத்திற்கு வருகின்றேன். தேவாலயங்களில் வழிபடுவோர் மனிதர்கள். அது மாதிரி காந்தி மகானை பற்றி அங்கே காந்தி 3 நாள் பிரார்த்தனை செய்தார்கள். அதே மாதிரி அக்டோபர் 3ஆம் தேதி உழவுகளுக்கு தீர்வு காண மகாத்மா காந்தியை பின்பற்றுங்கள் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் என்ற மனிதர் சொல்லியிருக்கிறார். ஆக பிரதமர் மனிதராக இருந்து
காந்தி என்ற தெய்வத்திடம் வேண்டுகோள் வைத்தார், பிரார்த்தனை வைத்தார். அது மாதிரி சென்ற ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கோரிக்கை வைத்தார். நான் இதுக்கு நன்றி, அதாவது மேடை பேச்சை நான் பல 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மேடை பேச்சில் என்னுடைய நண்பர் பரதன் அவர்களுடைய பேச்சை கேட்டேன். அதனால் ஈர்க்கப்பட்டேன். அதன் காரணமாக இந்த காந்தி நிகழ்ச்சிக்கும் இதற்கும் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று என்னுடைய அருமன் நண்பருக்கு நன்றி சொல்லி இத்தோடு விடைபெறுகிறேன். மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொன்னாங்க. எனக்கு அவர் சொன்ன கூட எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு உலக சமாதானம் வேண்டி காந்தியின் அஸ்திகரத்த இடத்துல நாம் எல்லாம் சென்று பிரார்த்தனை செய்தோம். இன்றைக்கு காசா போர் நிறுத்தம் நாம் பிரார்த்தனை செய்த 2-3 நாளிலேயே அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு காசா மக்கள் நிம்மதியோடு உணவு சாப்பிடுகிறாங்க. பாலஸ்தீனம் காசாவிலே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்குமே ஒரு பயன் கருதாத பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நான் கூட மறந்து வேண்டும். அதேசம் சொல்றேன், காக்கி உட்கார பணம் கொடுத்ததோ அல்லது உண்மையான பிரார்த்தனை யாராவது நம்மள உத்தரவு செய்தோமோ இன்றைக்கு காசா மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு அமைதி கிடைத்திருக்கிறது. உலகம் முழுவதும் இது போன்ற தன்னாமற்ற பிரார்த்தனைகள் செய்தால் உலகம் முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி அதோட பிரார்த்தனையோ இல்லையா வேற. நான் காக்கை உட்கார பணப்படம் வந்தது. ஆனா மனம் என்பது வலிமையானது. கடவுள் என்பது இருக்கா இல்லையாங்கிறதுலாம் இன்னைக்குமே ஒரு முடிவுக்கு யார் வந்ததில்லை. ஒண்ணு மட்டும் கண்டுங்க, விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் கண்டதில்லை. அந்த விடைக்கு, அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்காது. அது நம்ம போகவே வேணாம். ஆனால் ஒன்று சேர்ந்த உள்ளம் சேர்ந்த பிரார்த்தனை பலவற்றை சாதிக்கும். காந்தி அவங்க வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டே இருந்தார். அன்றைக்கு யாரோ ஒரு நல்ல மனிதர் நம்ம ஒரு பிரார்த்தனையை கலந்து கொண்டிருக்கிறார். அது இன்றைக்கு நல்ல முறையில் நிறைவேறி இருக்கிறது. நன்றி சொல்லி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் எனது தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருக்காங்க, சுரேஷ், ரமேஷ் அப்படின்னு. அவங்க ஊர்ல அவங்களோட நட்பை பிரிக்கிறதுக்கு அப்படி யாருமே கிடையாது. அவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஒரு ஒற்றுமையான நண்பர்கள். அவங்க வளர வளர அவங்க கூட ஒன்றா வளரனால அவங்க நட்பை யாரையுமே பிரிக்க முடியல. ஒரு தடவை அவங்க சாப்பிட போலாம் அப்படின்னு ஒரு இடத்துல போறப்ப ரமேஷ் என்ன செஞ்சாரு, சுரேஷை தெரியாம கீழே தள்ளி விட்டுறாரு. அப்ப சுரேஷ் என்ன சொல்றாரு, இவரை என்னையேடா தள்ளி விட்ட அப்படின்னு ஒரு மனசை காயப்படுத்துற மாதிரி மிகவும் கடுமையான வார்த்தைகள் அவரை வச்சிருக்காரு. அப்பல இருந்து உங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 12 வருடங்கள் கழித்து அவங்க மறுபடியும் பாத்துக்கிறாங்க. ஆனா ரமேஷ் சுரேஷ் மூஞ்சியை கூட பார்க்காம போயிட்டாரு. ஏன்னா அவர் அடிச்சு காயப்படுத்துறத விட மனசுல காயப்படுத்தினது அவர் மனசுல ரொம்ப நாள் நீடிச்சிருக்கு. இதான் திருவள்ளுவர் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட விடுன்னு அந்த காலத்துல எப்படி அறிஞர் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் காக்கை, அதாவது ஆந்தை இரவுல காக்கையை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த காக்கை என்ன பண்ண நினைச்சிருக்கு, இந்த ஆந்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பகல் நேரத்துல ஆந்தை கவனிக்காத நேரத்துல அதை பழி வாங்கிருச்சு. அத அப்ப திருவள்ளுவர் அதை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகலிலும் தூவைக்கு காக்கை இகழ்வாடும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் ஒரு சரியான நேரத்துல சரியான இடத்துல எவ்வளவு பெரிய வலிமையான ஆளா இருந்தாலும், இவர் ரொம்பவே வலிமை இல்லாத ஆளா இருந்தாலும் சரியான நேரத்துல சரியான இடத்துல அவரை அடிச்சாரு அப்படின்னா அவரை வீழ்த்துறதுக்கு வேற யாருமே வரவே முடியாது. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதுதான் நம்ம தமிழ் பாரதிய இலக்கிய பேரவை. அதே மாதிரிதான் இந்த விழாவை எனக்கு பேச வாய்ப்பளித்த பாரதிய தமிழ் இலக்கிய பேரவையுடைய தலைவர், நிறுவனர் மரியாதைக்குரிய பாரதன் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த திருக்குறள் திருப்பணிகள் அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழ் பாரதிய இலக்கிய பேரவை சார்பாக நம் பாரதன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எனது நன்றி, வணக்கம்.
நன்றியோடு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்யாமல் செய்த உதவிக்கு வையமும் வானகமும் ஆற்றல் அறிவு. இதோட திருக்குறள் வந்து இதில் வந்து சொல்லப்போனால் நிறையா எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம்னா, நான் சொல்ல வர்றது என்ன வேணும்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு பெரியவர் வந்து வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் ஒருவர் வந்து ஒரு பாம்பு கடிச்சிருது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு. பாம்பு கடிச்சா அவர் வந்து பெருசாக எதுவுமே எடுத்துக்காம சின்ன பாம்பு தான் தைரியமான யாரும் ஒன்றும் இல்லை தூக்கி வச்சுட்டேன்றாரு. அந்த சமயத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த பாம்பு விஷம் உள்ளது, இவருக்கு வந்து தெரியலை, இவரை பயம் கொடுத்தோம்னா விஷம் மேலே ஏறிடும், அதனால் பயம் கொடுத்தாம நம்ம வந்து இவரை சாதாரணமாக சும்மா ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு டேப்லெட் மட்டும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன டாக்டர் சொல்லிட்டாங்க 90% அவர் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு. அப்போ அவர் கேட்டுருந்தவர் என்ன அவங்ககிட்ட டாக்டர் சொன்னாருன்னு கேட்கும்போது, இல்லைப்பா அவருக்கு சாதாரணமாக தான், நீ சொன்ன மாதிரி தான், நீ தைரியமானவர், அதனால ஒன்றும் ஆகாது, சரியாயிடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் வந்து வெளியில் வந்து அவரோட சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி அம்மா அவங்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது, தம்பிக்கு 90க்கு மேலே போயிடுச்சு, இறந்துருவாங்கிறாங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஊர் வெளியூர்ல இருந்ததுனால அலை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து சாதாரணமாக உட்காந்துருக்காங்க. இல்லைப்பா உங்க வீட்டில் கொஞ்சம் சொல்லவுமே வந்துட்டு இருக்காங்க, வரவங்க நம்ம கிளம்பி போகலாம், ஏன்னா நான் சொல்லவுமே அவங்களுக்கு என்னமோ நினச்சிட்டாங்க போல இருக்கு, வராங்கப்பா, நீ அவனுக்கு அப்படிலாம் இல்லை, நம்ம வரவே ஒன்றா சேர்ந்து ஆட்டோவில் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிடுறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் மனசுக்குள்ள தெரியும், அதாவது அவருக்கு வந்து ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது, இவருக்கு மட்டும் தெரியும், அவர்கிட்ட சொல்லக்கூடாதுனால மனசுலேயே வச்சுட்டு அவருக்கு பேச்சு கொடுக்குறாரு. ஆமா நீ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தையில நிறைய நீ பழக்கமா இருந்தீங்கப்பா, அந்த பொண்ணு எப்படி இருக்குதுன்னு கேட்போமே, அவருக்கு அந்த தூக்கம்லாம் போய் அந்த விஷயத்துக்குள்ள போயிடுறாரு. ஆனா அவர் தூங்குனாருன்னா அந்த கண்டிஷன் அவர் இறந்துருவார். அவர் தூங்க விடாம கொண்டு வர்றதுக்கு அவருக்கு பிடிச்ச வார்த்தைகளையும் அவர் நடந்துட்ட முறைகளையும் வந்து எடுத்து சொல்றாங்க. சொல்லும் போது அவருக்கு தூக்கம்லாம் மாறி எப்படியே நல்லா அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இடையில வந்து ஒரு 12 மணிக்கு டாக்டர் செக்அப் போறாங்க, 90 இருந்தது 60 பாயிண்ட் ஆயிடுச்சு, இன்னும் 60 ஆயிடுச்சு, பரவாயில்ல, தனியாக அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, பரவாயில்ல கம்மியாயிடுச்சு, காலையில வரைக்கும் பார்க்கலாங்க. திரும்ப காலையில விடிய அந்த பொண்ணை பற்றியே பேசி அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, அதுக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள்லாம் சொல்றாரு. மற்றபடி நீ வேலையில நல்லா இருக்கையில நீ ரொம்ப தைரியமானப்பா, உனக்கு இதெல்லாம் நல்லா இருக்காருன்னா அவர் டைவர்ட் அவருக்கு நைட் ஆனதே மறந்துட்டார். அந்த பெண்ணோட வார்த்தையை சொல்லவுமே உண்மையா இருந்ததுனால அந்த பொண்ணையே பேசி 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 விடிஞ்சு போயிடுச்சு. டாக்டர் மறு டாக்டருக்கு டியூட்டி டாக்டர் வந்துட்டாங்க, வேற டாக்டர் வந்தோடனே பழைய ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது அந்த ரெக்கார்டில் வந்து அவர் 90% வந்து எப்படி சடனா பாய்சன் குறைஞ்சிருச்சு, பரவாயில்லையே நினைக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை அவரை நான் தூங்க விடாம நான் அவரை காப்பாற்றி வச்சுக்கிட்டேன், இல்லைன்னா அவருக்கு வந்து ரொம்ப கண்டிஷன் சரியில்லாம போயிடும் அப்படின்னு. இது எதுக்கு சொல்றேன்னா, அப்புறம் அவங்க அக்காங்க அம்மாவங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல என் பிள்ளை வந்து மேலே போய் கடவுளை தொட்டுட்டு வந்திருக்காரு, கொஞ்சம் ஆயுஷ் கேட்டு வாங்கி வந்துட்டாரு, நீங்க தான் இருந்து கடவுளா இருந்து நீங்க அவரை காப்பாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் அவருக்கே தெரியுது நமக்கு இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணவமும் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அவர் வந்து நினைச்சிருக்க நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு, நம்மளே பிள்ளை வீட்டுகளை விட்டு போட்டு நைட்டெல்லாம் விட்டு இருக்கணும், அவர் யாரும் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்க கிடையாது. ஏன்னா ஒரு உயிரை நம்ம காப்பாற்றணும், நம்மளுக்கு இன்னைக்கு இந்த பொழுது இந்த உயிரை காப்பாற்றணும்னா நன்றி உள்ள வரைக்கும் அவங்க 1000 நாள் வரைக்கும் நினைச்சிருவாங்க, பிள்ளை வீட்டுல அவங்க ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து தன்னை குடும்பத்தை நினைக்காம அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவருக்கு ஆறுதல் வார்த்தையில கதைகளுமா சொல்லி அவரை காப்பாற்றி விட்டாங்க. அதெல்லாம் அவர் இப்பயும் சொல்றாங்க, இந்த நாள் வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறாரு, இப்பயும் சொல்றாங்க நீங்க காப்பாற்றிட்டதுனால நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும், எனக்கு நான் இறைவன்கிட்ட போயிருப்பேன் இல்லையான்னு சொல்லி சொல்றாங்க. அதான் இந்த குரலுக்கான எடுத்தேன். வணக்கம். இந்த வாய்ப்பை நம்ம பாரத ஐயா அவங்களுக்கு, அதாவது பாரதியா அப்புறம் தான் பெண்களுக்கு வெளியே வர்றதுக்கு சொல்றோம் ஆல்ரெடி கிடைச்சிருந்தாலும் பாரதியார் வந்து பெண்கள் தனியா வந்து ஒரு இடத்துல வந்து போறதுக்கு பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தவரு பாரதியார். அந்த பாரதியார் பேரை வச்சவரு நம்ம பாரத ஐயா அவங்களுக்கு என்னோட நன்றியான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வு வந்து
பல வாரங்களாக ரொம்ப வெற்றியாக போயிட்டு இருக்கு. நம்ம காலமேகத்தில் சொன்ன மாதிரி காக்கைக்காக பூவை, பூவைக்காக காக்கை, கொக்க காக்கைக்கு கைகைக்கு காக்கைக்கு கைகை காக்கா, அந்த ஒரு வார்த்தை வச்சுருந்த மாதிரி இந்த நிகழ்வு அத்தனைக்கும் வந்து பெரும் பங்கு வந்து 2 பேர் தான். ஒன்று வந்து ஒரு சைடு வந்து ஐயா பகன், இன்னொன்று வந்து அதை வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது புரிஞ்சுக்கலாம், அந்த அறிவு தாக்கத்தோட அந்த இன்ட்ரெஸ்டோட அந்த இலக்கிய அறிவு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம தொடர்ந்து வர முடியும். அப்படின்ட்டு வர முடியாது. இந்த நிகழ்வு ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக செஞ்ச ஐயா அவருக்கு எல்லா சார்பிலையும் நம்ம சார்பில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திருக்குறள் எனக்கு பிடிச்சது திருக்குறள் வந்து எல்லாமே சொல்லியிருக்காரு. தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்லவே இல்லை. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன்னா இவ்வளவு பெரிய தமிழ் பற்றாளர் இருக்காரு, தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை அப்படின்ற போது அவர் முதல் குறள் எதில் ஆரம்பிச்சிருப்பாருன்னா தமிழோட உயிருக்கு வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆள் ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது நம்ம முதல் எழுத்துனா கடைசி எழுத்து தமிழ்ல எண்ணு காமத்து பல இன்பத்து பல சொல்லியிருப்பாரு. ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி உயர்ந்த பெயின் அப்படின்னு அந்த இன் அப்படி ஆள் ஆரம்பிச்சு இன், அதாவது முன்னாடியே சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாரு. தமிழ் வந்து இதுல ஆரம்பிக்குது இதுல முடிக்குதுன்னு ரொம்ப மிகச்சிறப்பான முதல். அடுத்து இன்னைக்கு நடக்க முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வந்து ஏழினார் போல புதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே கூட 2000 வருஷம் கழிச்சு சரியா ஒருத்தவங்க இப்படி நேசிப்பாங்க, உண்மையா நேசிக்கிறவங்க காதல் பண்றாங்க, நேர்ல வந்து பார்த்தாங்க அப்படின்னா யாருமே தெரியாத மாதிரி இவங்களும் யாருமே தெரியாத மாதிரி அவங்களும் போயிட்டு இருப்பாங்க. அதே வார்த்தையை இது மாதிரி படப்பொருள் எக்கச்சக்கமா இருக்கு. சார் வந்து நமக்கு ரொம்ப ஷார்ட்டா பேசி சொல்லியிருக்காரு. இந்த மீண்டும் நம்ம எல்லா சார்களையும் வரும் சார் அவர்களுக்கு நிறைய தெரிவிக்கிறோம். போயிட்டார். அந்த வயதுல ரொம்ப அற்புதமா அந்த கதையை சொல்லி திருக்குறளை சொன்ன அந்த விதம், அந்த செல்வத்தை பெற்றவர்களுக்கும் அவர்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி. திருவள்ளுவர் லேசானவர் அல்ல, எல்லா விஷயத்திலையும் பாசானவர், எல்லா புலவர்களுக்கும் பாசானவர். அப்படிப்பட்ட திருவள்ளுவரை மையப்படுத்தி நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையும் கம்பம் பாரத இலக்கிய பேரவையும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே அளவற்ற மகிழ்ச்சி. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற குரல் எனக்கு தொடக்கத்தில் நினைவுக்கு வருது. அது நினைவுக்கு வந்த உடனே ஒரு பக்தி பாட்டை பாடி நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு ஆசைப்படுறேன் உங்க வாழ்த்துக்களோட. எனக்கு பிடிச்ச சாமி, என்னுடைய தெய்வம், அது மேல ஒரே ஒரு பாட்டு. அந்த தெய்வம் எங்க இருக்குன்னா, தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு